மீதமான சாதத்தில் ரொம்ப சுவையான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் வந்து மீதி இருக்குங்க. அந்த சாதம் எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் பழைய சாதமாக இருக்குன்னா கூட தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையிலே பிசைஞ்சாலே போதுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது நான் அது கூட சேர்த்திக்கிறேங்க. ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது இது கூட சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து சாதத்தில் உப்பு போட மாட்டேங்க. சப்போஸ் நீங்கள் சாதத்தில் உப்பு போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கரம் மசாலா டேஸ்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் கரம் மசாலா தூள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அதே மாதிரி கேரட் துருவல் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதில் நம்ம எந்தமே தண்ணி எதுவும் சேர்க்காமல் தண்ணி ஈவன் தெளிக்காமல் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த சாதத்தில் இருக்க ஈரத்தன்மையே போதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஈஸியாக பிடிக்க வருங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கு இல்லையா, அதனால ஈஸியாக பிடிக்க வரும். கையில் எதுவும் எண்ணெய் தடவணும்னு கூட தேவை கிடையாதுங்க. இந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம இப்போ பால்ஸாக செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது பொரிக்கிறதுக்கு ஆயில் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கூட நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. 5 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. உடனே எடுக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் திருப்புங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா பொரிஞ்சதுக்கும் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தைங்க வந்து இந்த மீதியான சாதத்தில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாதுங்க. சாப்பாடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது கூட தெரியாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் பாருங்கள். இந்த மாதிரி கெச்சப்போட நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க முடியும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் வந்து மீதி இருக்குங்க. அதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன். கையிலே மசிக்க முடிஞ்சால் நல்லா இது மாதிரி மசிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது கூட சின்ன சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா வந்து மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மசிச்சாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை வந்து இது கூட போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் டேஸ்ட்டுக்காக நல்லா பொடியாக நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம், தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அப்படி இந்த சாதத்துலேயும் உருளைக்கிழங்குலையும் இருக்க தண்ணியே போதும். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட ஒரு எலுமிச்சைப்பழத்துடைய ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். அது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இது வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா இப்போ வந்து பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பிளேட் எடுத்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு நல்லா இதை வந்து தடவி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமே. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவு வந்து இந்த பிளேட்டில் வச்சு நல்லா வந்து இந்த பிளேட்டோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து அப்படியே செட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த மாவு ஃபுல்லாக இந்த பிளேட்டில் வந்து நல்லா செட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க. நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பண்ணணும், அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து கையிலையே பண்ண வரும் அப்படின்னா நீங்கள் கையிலே கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பிளேட் வச்சு இந்த மாதிரி நான் வந்து திருப்பி போட்டுக்கிறேங்க. இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதை வந்து நான் ஸ்கொயர் ஷேப்க்கு வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேங்க. நம்ம சாதாரணமாக கையில் செஞ்சோம் அப்படின்னா உருண்டைகளாவோ இல்லைன்னா வந்து கட்லட் ஷேப்க்கோ நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போ நம்ம இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர் பீசஸ் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. நான் வந்து ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றலைங்க, பாதி அளவுக்கு தான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம கட்லெட்லாம் பொரிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. நீங்கள் மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் குறைவாக வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்துருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதாவது கீழே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. நீங்கள் வேணும் அப்படின்னா இது கூட கேரட் துருவல், முட்டைக்கோஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி இது மாதிரிலாம் ஆட் பண்ணுறப்போ இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ 2 சைடுமே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுக்கிறேங்க. மீதமான சாதத்தில் செஞ்சதுன்னு யாராலுமே சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஞ்சிய சாதத்தில் ரொம்ப ரொம்ப சுவையான இந்த டிஃபன் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது மத்தியானம் வேக வச்ச சாதம். இது நைட்டுக்கு நான் அதை வந்து டிஃபனாக பண்ண போகிறேங்க. நீங்கள் சப்போஸ் மறுநாள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வைக்க வேண்டாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம 1.5 கப் அளவு சாதத்தை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. நீங்கள் சாதம் வேக வைக்கிறப்பவே நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி சேர்த்திக்கோங்க. இது கூட நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் அரிசி மாவு சேர்க்க போகிறேங்க. இது வந்து கொழுக்கட்டை மாவு கிடையாது, இது பச்சரிசி மாவு தான். நம்ம வந்து ரவா தோசைக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தான் இது.
இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். நம்ம கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வர வரைக்கும் நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம். எனக்கு வந்து இந்த 1.5 கப் அளவு சாதத்துக்கு வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்பட்டுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் தொட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு கையில் ஒட்டவே இல்லை. அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பால் செஞ்சு செய்கிறேன். கையில் ஒட்டல பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு எடுத்து லைட்டாக வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நான் இந்த பாத்திரத்துலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேங்க. இதுலேயும் வச்சு வேக வைக்க போகிறேன். அதனால் இதுலேயும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குது இல்லைங்களா, அதை அதில் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸை செஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பால் செய்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் வந்து எண்ணெய் மட்டும் தடவி வச்சுக்கோங்க போதும். தடவிட்டு நீங்கள் வந்து பால் செஞ்சிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த சைஸ்க்கு நம்ம வந்து பால் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுலையுமே இதே மாதிரி நம்ம வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி 2 கைக்கும் நடுவில் வச்சு இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பால்ஸ் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம பால் செஞ்சிட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 10 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். ஒட்டாமல் உங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுங்க உங்களுக்கு வேக வச்சு எடுக்கிறப்போ. இப்போ வேக வச்ச பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு பொரியறப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி விழுதாக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காய விழுதை வந்து நான் இது கூட சேர்த்திக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி விழுது சேர்க்க போகிறோங்க இதில். இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரே ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இது மாதிரி விழுதாக்கி வச்சுருக்கேங்க. இந்த தக்காளி விழுதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்போ கலந்து விட்டுருங்க. இது நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட இப்போ சேர்த்திக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சுருக்க இந்த பால்ஸ் வந்து சேர்த்திக்க போகிறோம். சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வேக விட்டதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து நம்ம மிஞ்சிய சாதத்தில் தான் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வந்து நான் 1.5 கப் அளவுக்கு மீதமான சாதம் இருக்குங்க. அதை எடுத்து நல்லா கையிலேயே மசிச்சிக்கிறேன். நல்லா கையிலேயே இது மாதிரி நல்லா மசிச்சிக்கலாங்க. கையில் மசிக்க வரலன்னா நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து கூட எடுத்துக்கலாம். 1.5 கப் அளவு சாதம் மசித்தது கூட நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நான் தண்ணி எதுவுமே தெளிக்கலைங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம கொழுக்கட்டை மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கிறேன். இப்போ சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உருட்டிட்டு அப்படியே வந்து தட்டுங்க.
கையில் 2 கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கட்லெட்க்கெலாம் ப்ரெஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம், செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. கடாய் சூடாகட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு நான் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேங்க. நீட்டமாக கட் பண்ணது சேர்த்திக்கிறேன். இது லைட்டாக வதங்கட்டுங்க. இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேங்க. அதனால 1 கப் அளவுக்கு நான் அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழத்தை வந்து நான் பிழிஞ்சிக்கிறேன். இதில் தண்ணியிலே நம்ம வந்து எலுமிச்சை பழ சாறு சேர்த்திக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணியிலே பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. இது கூட இந்த கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த தண்ணிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துனா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே வந்து விட்டுக்கலாம். நம்ம உருண்டையாக செஞ்சு தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்தியாச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க, அதுக்கப்புறம் அப்புறம் கரைஞ்சிரும். அதனால தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம சேர்க்கணும். இது போட்டு ரொம்ப திருப்பி விடாமல் ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட இப்படியே விட்டுருங்க. இது நல்லா தண்ணி கொதிச்சு இந்த நம்ம சேர்த்துருக்க எல்லா டிக்கீஸுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் ஆயிரும். நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையுமே இழுத்துக்கும், நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட 3/4 தண்ணிக்கு மேலே நல்லா இழுத்துருச்சு. அடியில் கூட ஒட்டலைங்க, நல்லா ஈஸியாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா தண்ணி நிறையா இருக்கும், அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி ரொம்ப நேரமாக இருந்துச்சுன்னா நம்ம கீழே ஊற்றுற மாதிரி வரும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, போதும். இப்போது தண்ணி வந்து முடிய போகிற இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேங்க. கரம் மசாலா தூள் சேர்த்திட்டு லைட்டாக எல்லா பக்கமே படுற மாதிரி இப்படி திருப்பி விட்டுக்கோங்க எல்லாமே. ரொம்ப போட்டு கிளறாமல் இப்படி லைட்டாக மட்டும் இப்படி திருப்பி விட்டால் போதும். இல்லைனா அது உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது, டேஸ்ட் நம்மளுக்கு உடஞ்சி இருக்கும். இப்படி ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமே படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை எல்லா பக்கம் நல்லா கிளறி விட்டுருங்க, அவ்வளோதான். நம்மளுடைய சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். திருப்பி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதில் சேர்த்துருக்க இந்த எலுமிச்சைப்பழ சாறு வந்து ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான எண்ணெயில் சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மீதமான சாதத்தில் செஞ்சுருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.